Dear students, today we are continuing the Unit 2, the last chapter, Supplier relationship, how to select the supplier, how to making partners, who is the supplier, what is his importance, what is his role, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். We'll ask for 16 mark question. Discuss briefly about supplier partnership strategies அப்படின்னு கேட்பாங்க. Supplier partnership, who is a supplier? Most of the amount, maximum amount of purchase of raw material, components, services எல்லாம் வந்து மேஜரா வெளியே இருந்தா வாங்குறோம். Mostly 60% of the product வந்து purchased parts only. So quality of the product is depends on the suppliers. தான் இருக்குது. அவங்க தான் மேஜர் ரோல் பிளே பண்றாங்க ஃபைனல் ப்ராடக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் எடுத்துக்கோங்க. பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஜின் அப்புறம் சேசிஸ் மட்டும்தான் அவங்க பண்றாங்க. மற்றது எல்லாமே டயரு, ரிம்மு, செயின், ஸ்ப்ராக்கெட்டு, ஹார்னு, மிரரு எல்லாம், பிரேக்கு, ஆயிலு, கிரீஸு, எவ்ரிதிங் இஸ் அவுட் சோர்ஸ்ட். இதுல ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் சப்ளையரை குறை சொல்ல மாட்டாங்க, கம்பெனியை தான் குறை சொல்லுவாங்க. அப்புறம் கஸ்டமர் அண்ட் சப்ளையர் ஹேவ் த சேம் கோல், மெயினா வந்து சாட்டிஸ்ஃபை த எண்ட் யூசர். பெட்டர் தி சப்ளையர் குவாலிட்டி, பெட்டர் வில் பி த சப்ளையர் லாங் டேர்ம் பொசிஷன். சப்ளையர் குவாலிட்டி நல்லா இருக்க லாங் டேர்ம் சப்ளையர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். Practice continuous improvement has also made many suppliers develop the partnership with his customer. தொடர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண என்ன ஆகுதுனாக்கா, சப்ளையர் வந்து கஸ்டமரை சப்ளையர் நல்லா டெவலப் பண்ணி கஸ்டமரோட ஒரு இன்வால்மெண்ட் டெவலப் ஆகுது. என்னென்னலாம் பார்க்க போறோம் இந்த டிஸ்கஷன்ல? பிரின்சிபல்ஸ் ஆஃப் கஸ்டமர் சப்ளையர் ரிலேஷன்ஷிப், பார்ட்னரிங்னா என்ன, சோர்சிங்னா என்ன, ஹவு டு செலக்ட் த சப்ளையர், சப்ளையர் எப்படி சர்டிஃபை பண்ண போறோம், சப்ளையர் எப்படி ரேட் பண்ண போறோம், அப்புறம் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் ஃபைனலா வருது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்ளையர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இஷிகவா, நம்ம ஒன் ஆஃப் தி குவாலிட்டி குரூப், ஒரு 10 பிரின்சிபல் போட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, போத் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் குவாலிட்டி. ரெண்டு பேருமே குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். போத் மே பி இண்டிபெண்டன்ட், தனித்தனியா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். அவங்க தனித்தனியா இண்டிவிஜுவாலிட்டியை மதிக்கணும். கஸ்டமர்ஸ் ப்ரொவைட் கிளியர் நீட்ஸ் டு சப்ளை. கஸ்டமர்ஸ் வந்து சப்ளையர்கிட்ட வந்து என்னென்ன வேணுங்கிறத தெளிவா சொல்லணுங்கிறாரு. போத் should enter into non-adversal contract with respect to quality and quantity. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் பாதிக்காத வண்ணம் குவாலிட்டியும் பற்றி ஒரு பாதிப்பில்லாத ஒரு கான்ட்ராக்ட் போடணும். சப்ளையர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் குவாலிட்டி தட் சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். சப்ளையரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி குவாலிட்டி ப்ராடக்டை கொடுத்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது. ஆறாவது, போத் ஷுட் டிசைட் தி மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன். ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி எவாலுவேட் பண்றது குவாலிட்டியை அப்படிங்கிறது ஒரே மெத்தட். அப்புறம் டெய்லி டிஸ்பியூட் வந்தா அதை ஒன்னா சேர்ந்து எப்படி சால்வ் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ், போத் கஸ்டமர் அண்ட் சப்ளையர் வந்து ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னாக்கா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஈஸியா இருக்கும். போத் ஷுட் பெர்ஃபார்மிங், ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட், ப்ரொடக்ஷன், இன்வென்டரி பண்றது சேர்ந்து பண்ணீங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும். அல்டிமேட் எய்ம் வந்து போத் ஷுட் திங்க் டுவர்ட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் கஸ்டமர். அதான் மெயின். இது வந்து 10 பிரின்சிபல் கேட்டுக்கிறாங்க. சில சமயம் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, 4 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்கஸ் briefly about 10 principles of the Ishikawa கேட்பாங்க. பார்ட்னரிங் தான் என்ன சார்? நார்மலா பார்ட்னரிங் இப்போ லைஃப் பார்ட்னரே எடுத்துக்கோங்க. லைஃப் டைம் ஃபுல்லா வர்றாங்க ஒய்ஃப் பார்ட்னரிங், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னரிங். கம்பெனியில் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பிட்வீன் 2 or more organizations for the purpose of achieving specific business goals and objectives and maximizing the effectiveness of each other. ரெண்டு பேரும் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வச்சுட்டு
பர்பஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் பர்பஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக எஃபெக்டிவா ஒர்க் பண்றது தான் வந்து பார்ட்னரிங். தி லாஸ்ட் ஃபார் 2 மார்க் கொஸ்டின் டிஃபைன் த டேர்ம் பார்ட்னரிங். இந்த 4 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் த டேர்ம் பார்ட்னரிங் அண்ட் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் கேட்பாங்க. 3 எலிமெண்ட் கம் இன்டு பிளே. லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ட்ரஸ்ட், ஷேர்டு விஷன். நெடுங்கால வாக்குறுதி, நம்பிக்கை, பகிரப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை. லாங் டேர்ம் கமிட்மெண்ட். பெனிஃபிட் ஆஃப் பார்ட்னரிங் cannot be achieved very quickly. உடனே எல்லாம் ரிசல்ட் வராது. ப்ராப்ளம்ஸ் require டைம் டு சால்வ் ஆர் ப்ராசஸ் நீட் கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ப்ராப்ளம்ஸ் உடனே சால்வ் பண்ண முடியாது, டைம் வேணும். அப்புறம் ப்ராசஸ் வந்து நீட்ஸ் அ கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கெல்லாம் சேர்த்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருந்தால் மட்டுமே இது நீடட் என்விரான்மெண்ட் ஃபார் போத் பார்ட்டிஸ் ஃபார் சேஞ்ச். ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ங்கிறது வந்து ஒருத்தர் நம்பணும். Trust enables the resources and knowledge of each partner to be combined to eliminate an adverse relationship. ஸோ ரிசோர்ஸையும் நாலேஜையும் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு பாதிப்பில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கிறது. மியூச்சுவல் ட்ரஸ்ட் ஃபார்ம் த பேசிஸ் ஃபார் ஸ்ட்ராங் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். நல்லா ஒர்க் பண்றது நம்பிக்கை வின்-வின் சுச்சுவேஷன். நீயும் டெவலப் ஆகணும், நானும் டெவலப் ஆகணும். தான் சக்ஸஸ் பண்ணணும் ஒருத்தர். ஈவன் லைஃப்ல எப்படி தான் ஒய்ஃப் நீங்க ரெண்டும் நல்லா இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். ஷேர்டு விஷன். போத் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கணும். அது வந்து ஃபைனல் அவுட்புட் என்னன்னாக்கா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டு அச்சீவ் திஸ் தேர் ஷுட் பி a ஓப்பன் அண்ட் கேண்டிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நீட்ஸ். இது அச்சீவ் பண்றதுக்கு மறைமுகம் இல்லாத, அதாவது மறைத்து வைக்க முடியாத, ஓப்பனா என்ன பண்றோமோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஷேர்டு கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் என்ஷூர் காமன் டைரக்ஷன் அண்ட் விஷன். ரெண்டு பேரோட கோலும் அப்ஜெக்டிவ் ஷேர் பண்ணணும், பட் காமன் டைரக்ஷன் விஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறம் சோர்சிங். அடுத்த டேர்ம் வந்து சோர்சிங். இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. டிஃபைன் த டேர்ம் சோர்ஸ். சோர்சிங்கிறது வந்து செலக்ஷன் ஆஃப் தி ரா மெட்டீரியல். இடத்துல முந்தி பார்த்தீங்கன்னா சோல், மல்டிபிள், சிங்கிள் 3 டேர்ம். சோலுங்கிறது ஒரே ஒரு சப்ளையர் தான், வேற யாரும் வாங்க முடியாது. இப்போ எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இந்த அணுகுண்டு பண்ணக்கூடிய யுரேனியம் ஆஸ்திரேலியா வாங்க முடியும், லிமிட்டடா இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜி, சினிட்டிவ் டெக்னாலஜி, ட்ரிபிள் கேன், சோனி மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், நீங்க வேற எங்கேயும் வாங்க முடியாது, அவங்ககிட்ட தான் வாங்கி ஆகணும். சோல். மல்டிபிள்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மல்டிபிள் சப்ளையர்ஸ், அதாவது நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 40 மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க. பேனா எடுத்தா ஒரு 40 மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிவி எடுத்தாலும் ஒரு 10 மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க. மல்டிபிள் அது சப்ளையர்ஸ். சிங்கிள் அப்படின்னா சோல்னா என்ன, ஒரே ஒரு சப்ளையர், மோனோப்ளி சொல்ல முடியும். சிங்கிள்ங்கிறது என்னதுனாக்கா நிறைய கஸ்டமர் வச்சுக்க, நிறைய சப்ளையர் வச்சுக்கலாமா, ஒரே ஒரு சப்ளையர் நம்பிக்கையை டெவலப் பண்ணி அவனை மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் லைஃப் பண்ணலாம். அதுதான் சிங்கிள் சப்ளையர் சொல்றாங்க. சோல் சப்ளையர் என்னன்னு பார்க்கலாம். ஒன்லி ஒன் சப்ளையர் அவைலபிள் இன் தி மார்க்கெட். ஒரே ஒரு சப்ளையர் தான் உங்களுக்கு அவைலபிள் இருப்பாங்க. ஒரே ஒரு சப்ளையர் மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் தி பேட்டர்ன் வச்சிருப்பாங்க, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், ரா மெட்டீரியல், லொகேஷன் ஆஃப் திஸ் பாசிபிள். ஸோ வேற வழியே கிடையாது, அவங்ககிட்ட நம்ம பார்ட்னரிங் மூலமா போய் ஆகணும். ஒரு அன்கோ போட்டு ரெண்டு அக்ரிமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 2 or more சப்ளை நிறைய இருப்பாங்க ஒரே ஐட்டத்துக்கு. காம்படிஷன் போக குவாலிட்டி நல்லா இருக்கும். நார்மலா ஒரு 3 மேல போகக்கூடாது, நிறைய வச்சுக்கூடாது. திஸ் அவாய்ட்ஸ் ஷார்டேஜ், டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஒரே சப்ளை வச்சுக்கலாம், 3 சப்ளை வச்சுக்கலாம். சிங்கிள் சோர்ஸ். பிளான்ட் டெசிஷன் டு செலக்ட் த ஒன் அமங் தி மெனி அவைலபிள். நிறைய சப்ளை இருந்தால் ஒன்னே ஒருத்தன். ரிசல்ட்ஸ் இன் லார்ஜ் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு லாங் டேர்மா ஒரு சப்ளை தான் நம்பிக்கையா விட்டுற வேண்டியதுதான். கேரண்டீட் சப்ளை. சப்ளையர் கேன் யூஸ் ரிசோர்சஸ் டு இம்ப்ரூவ் த ப்ராசஸ். சப்ளையர் வந்து அவர் ரிசோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சப்ளையர் செலக்ஷன். எப்படிலாம் சப்ளையர் சூஸ் பண்றது, அது கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா லாஸ்ட் ஃபார் 2 மார்க் கொஸ்டின். ஹவு டு செலக்ட் சப்ளையர் 4 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. டிஸ்கஸ் briefly about supplier selection. The supplier understands and appreciates the management philosophy of the organization. நம்மளோட சப்ளையர் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனை பிலாசபியை புரிஞ்சுக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். The supplier should have stable management. சப்ளையர் வந்து கான்ஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது மாறாம மேனேஜ்மெண்ட் ஒரு கண்டினியூஸா ஃபீல்ட்ல இருக்கணும். They should maintain the highest technical standards, capable of dealing new technology. புது டெக்னாலஜி வருது, அப்டேட் ஆகிற அளவுக்கு அவங்க கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கணும். சப்ளையர் வந்து
கஸ்டமர் என்ன ரா மெட்டீரியல் எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கான வசதி இருக்கணும். அப்புறம் சப்ளையர் should have adequate needed production capacity. ஒரு ஆர்டர் பண்ண சப்ளை பண்றதுக்கான எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் அவங்ககிட்ட இருக்கணும். நோ டேஞ்சர் ஆஃப் சப்ளையர் லீக்கிங் சீக்ரெட். இப்போ வந்து நாட்டுக்காக பண்றோம், ஒரு கம்பெனி சீக்ரெட்ஸ் நான் சப்ளையர் நம்பி கொடுக்குறோம், யார்கிட்ட கொடுக்கூடாது. சப்ளையர் should maintain டெலிவரி டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், டிலே பண்ணக்கூடாது, இது எல்லா பக்கமும் தெரியும். அண்ட் மெயின்டைன் த கான்ட்ராக்ட் ரிவ்யூ. நம்ம ஒரு கான்ட்ராக்ட் ரிவ்யூ போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம், அக்ரிமெண்ட்ஸ்க்காக பண்ணுவோம். அதனால குவாலிட்டி சிஸ்டம் ஐஎஸ்ஓ மாதிரி 9000 வாங்கியிருந்தா பெட்டர், வாங்கி வச்சா பெட்டர். சப்ளையர் ஹேஸ் ட்ராக் ஆஃப் கஸ்டமர் சர்டிஃபிகேஷன். அவங்க பழைய ரெக்கார்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு ரெக்கார்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரெக்கார்டு தான். இதெல்லாம் பேஸ் பண்ணி கஸ்டமர் செலக்ட் பண்ணலாம், எவாலுவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹவு டு சர்டிஃபை த கஸ்டமர்ஸ். எப்படி நல்ல கஸ்டமர் சர்டிஃபை பண்றது? ஒன்ஸ் செலக்ஷன் இஸ் ஓவர், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த சப்ளையர் சர்டிஃபை பண்ணணும். எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா ஆஃப்டர் சப்ளையர் ஸ்டார்ட் சப்ளைங் த ப்ராடக்ட். சப்ளையர் வந்து நம்மகிட்ட சப்ளை பண்ணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். இது எப்படி டெவலப் பண்றது பார்த்தீங்கன்னா, சப்ளையர் கஸ்டமர் டெக்னிக்கல் கமிட்டி டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் அண்ட் சப்ளையர்ஸ் have agreed on specification, they are mutually developed, justifiable, not ambiguous. என்னென்ன கொடுக்க போறோம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல முதல்லயே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணணும். ஜஸ்டிஃபையபிள், அதாவது வேல்யூ பண்ணிக்க வேணும். அப்புறம் ஆம்பிகஸ், எந்த வித முரண்பாடு இருக்கக்கூடாது. சப்ளையர் should not have no product related rejection for limited period. ப்ராடக்ட் ரிலேட்டடா எந்த ரிஜெக்ஷனும் வரக்கூடாது. ப்ராடக்ட் ரிலேட்டட் குவாலிட்டியில ஸ்பெசிஃபிகேஷன்ல போகக்கூடாது. அடுத்து நோ நான் ப்ராடக்ட் ரிலேட்டட் ரிஜெக்ஷன் ஆஃப் பீரியட். பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், குவான்டிட்டி குறையிறது, கம்மியா இருக்கிறது, அது வரக்கூடாது. அப்புறம் should not have no நான் ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் ஃபார் செட்டப். டேட்டா டிலே பண்றது, ப்ராடக்ட் டிலே இருக்காது, ப்ராடக்ட் சப்ளை இல்லாம வேற டிலே பண்றது, மாத்தி ப்ராடக்ட் கொடுத்துறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரக்கூடாது. ரிப்போர்ட் நல்லா இருக்கும், பட் ப்ராடக்ட் வந்து நாட் ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் வரக்கூடாது. அப்புறம் வெல் டாக்குமெண்டட் சிஸ்டம் இருக்கணும். அப்புறம் அப்போ எஸ்பெஷலி தேர்ட் பார்ட்டி ஐஎஸ்ஓ இருந்தால் ரொம்ப நல்லது. சப்ளையர் should conduct inspection and test. சப்ளையர் வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்ட் கவனே பண்ணிக்கணும். The ability to provide timely inspection and test data. என்ன பண்ணிருக்காங்க டெஸ்ட் கரெக்டாக அவங்களால கொடுக்க முடியும். இதெல்லாம் இருந்தால் சப்ளையர் சர்டிஃபை பண்ணலாம். சப்ளையர் எப்படி ரேட் பண்ணுவீங்க? How reasons supplier rating to obtain an overall rating supplier performance, to ensure complete communication with the customer concerning performance in the area of the quality and service. இதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க கம்ப்ளீட் கம்யூனிகேஷன், கஸ்டமர்கிட்ட வந்து கம்யூனிகேஷன், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ராடக்ட் பண்றோம், சர்வீஸ் பண்றோம், டெலிவரி பண்றோம். அப்புறம் the rating will give the detailed factual record of the problems and corrective actions by all the suppliers. என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, எப்படி சப்ளை பண்ணிருக்காங்க சொல்லி ஒரு புக் பண்றது. டு என்ஹான்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போத். நம்ம ரெண்டு பேர் சப்ளையர் பார்ட்னர் நடுவில் ரேட்டிங் நல்லா இருந்ததுனாக்கா நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். 3 ஃபேக்டர் ஃபார் சக்சஸ்ஃபுல் சப்ளையர் ரேட்டிங் சிஸ்டம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் டு இம்ப்ளிமெண்ட் சஸ்டெயின் த ரேட்டிங் ப்ரோக்ராம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்கணும். Regular and formal review process. So regular once in a month, once in 3 months, once in 6 months, review process வச்சு ரேட்டிங் பண்ணணும். அப்புறம் எல்லா சப்ளையருக்கும் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கணும். ஒரு சப்ளையருக்கு ஒரு மாதிரி, இன்னொரு சப்ளையர் பண்ணக்கூடாது. ஒரு 5-6 சப்ளையர் இருந்தாங்கன்னாக்கா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ரேட்டிங் பண்ணணுடைய அந்த பார்ஷியாலிட்டி காமிக்கூடாது. சப்ளை ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் வாட் யூ ஆர் சப்ளைங், டெலிவரி டைம் ஆஃப் தி ப்ராடக்ட், அப்புறம் ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டா எப்படி பண்றாங்கன்னு பார்க்கறது. ஃபைனல் ஆஃப் தி சப்ளையர்ல வந்து ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட். எப்படி சப்ளையரை வந்து சப்ளையருக்கு பார்த்த ரிலேஷன்ஷிப் டெவலப். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்ஸ்பெக்ஷன். முதல் நீங்க ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, இனிஷியல் ஸ்டேஜ் தான் செய்வாங்க. உங்களை மதிக்க, உங்களை நம்ப மாட்டாங்க. they won't believe, so they'll check the 100% of your components. ஒரு 100 செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஓகே ஆயிடுச்சுனாக்கா சாம்பிளிங் ஒரு 100ல் 10 எடுப்பாங்க. அப்புறம் ஆடிட் பண்ண சொல்லுவாங்க. ஆடிட் டு டூ தேர் ஓன் எஸ்பிசி டூல்ஸ் அண்ட் ஆடிட்டிங். தென் ஃபைனலாக டேக் 100% வந்துருச்சு, நல்லா பண்ணிட்டீங்க, ஒரு 6 மாதம் பிரச்சனையே இல்லைனாக்கா சரி ஒரு நல்லா பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் கிடையாது.
கம்பெனி டேக் தான் இது ப்ராடக்ட் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் ட்ரைனிங். சப்ளையரை வந்து நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். டீம் அப்ரோச், போத் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமில் வந்து சப்ளையரை இன்க்ளூட் பண்ணி மீட் த ரெக்கர் பண்ணணும். ரெகக்னேஷன், நல்லா பண்ணுறாங்கன்னு நம்ம லெட்டர் ஹெட்டில் ஒரு நேம் போர்டு வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதோட யூனிட் 2 முடியுது. இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கனாக்கா, இதில் வந்து நிறைய பாசிபிள் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வழி இல்லை. 2 மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா, define the term leadership. Name the 7 steps of the statistical quality counseling. Define any quality statement. Then what is meant by quality circle? What is meant by quality council? Define the term empowerment. Define the term team and teamwork. அப்புறம் வந்து discuss briefly the point about supplier selection. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இல்லாட்டி 5S டெக்னிக், PDCA சைக்கிள் என்ன கேட்பாங்க. இதே இது வந்து 6 மார்க் கொஸ்டின்ஸ்ல 8 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா, சப்ளையர்ஸ் பார்ட்னர்ஷிப்ல வாட் இஸ் தனித்தனியாக கேட்பாங்க. பார்ட்னரிங், சப்ளை தனித்தனியாக கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் குவாலிட்டி பிளானிங் கேட்பாங்க. த ரோல் ஆஃப் தி சீனியர் மேனேஜ்மெண்ட். தென் வாட் இஸ் மென்ட் பை தட், வாட் இஸ் த கண்டிஷன்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் கேட்பாங்க. தென் டிஸ்கஸ் பிரீஃப்லி அபவுட் டீம் அண்ட் டீம் ஒர்க் கேட்பாங்க. இதுல வந்து பெரிய கொஸ்டின் எடுத்தீங்கன்னா, டிஸ்கஸ் பிரீஃப்லி அபவுட் கண்டினியூஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் கேட்பாங்க. இல்லாட்டி PDCA சைக்கிள் டு பி சால்வ் வித் ஓன் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அப்புறம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹெய்சான் பத்தி வாட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஹெய்சான் கேட்பாங்க. தென் சப்ளையர், டிஸ்கஸ் பிரீஃப்லி அபவுட் சப்ளையர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பாசிபிள் பெரிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக படிச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் போடுறப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா கரெக்ட் பண்ணுறவங்க மார்க் உள்ளே போட்டுருவாங்க. அதை சேர்த்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ஃப்ளோ சார்ட் தப்பாக போட்டுட்டிங்கன்னா உள்ளே போகவே மாட்டாங்க. ஸோ கெட்டிங் குட் மார்க் இஸ் ஈஸி. ஸோ யூனிட் 2ல வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும்.